ஹலோ கைஸ். போன வீடியோவில் நம்மளோட ஃபஸ்ட்டு டேக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் பைத்தான் ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேஷ் ஆப்ரேட்டரும் சீக்வல் ஆப்ரேட்டரும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 ஆப்ரேட்டர் தான் மோஸ்ட் காமனாக வந்து ஏர்ஃப்ளோவில் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நிறைய ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதில் மித்த இருக்க 2 ஆப்ரேட்டர் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஷ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ பேஷ் ஆப்ரேட்டர்னா நமக்கு வந்து பேஷ் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பேஷ்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஷெல்லோட டைப்பு. ஸோ நம்ம நார்மலாக பேஷ் கமெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகும். அப்படி இல்லை சிடின்னு போட்டு ஏதோ ஒரு ஃபோல்டர் நேம் போட்டிங்கன்னா அந்த டேரக்டரிக்குள்ளே போகும். ஸோ சேஞ்ச் டேரக்டரின்னு மீனிங் இதுக்கு. ஸோ அதனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகுது. அப்படி இல்லைனா சிபின்னு போட்டு ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு உங்களால் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷ் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம நார்மலாக டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்மளால் ஏர்ஃப்ளோ வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபைலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டெய்லி மார்னிங் 12 AM காப்பி பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக 12 AM போயிட்டு இந்த காப்பி கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேட் கமெண்ட் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணனா நமக்கு இங்கே கரண்ட் டேட் வர்றதை பார்க்கலாம். ஸோ இதே நமக்கு ஏர்ஃப்ளோலையும் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஏர்ஃப்ளோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு டேக் தான் இருக்குது. அந்த டேக்கும் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னொரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் டேக் ஃபோல்டரில் பேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேஷ் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ பேஷ் எக்ஸாம்பிள்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பைத்தான் ஆப்ரேட்டர் மட்டும்தான் இருக்குது. எனக்கு பேஷ் ஆப்ரேட்டரும் வேணும். ஸோ நான் பேஷையுமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எதுலேருந்து இம்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர்ஸில் பேஷ்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், டேக் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ என்னோடய டேக் இன்ஸ்டன்ஸை டேக்குங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேக் ஐடி வந்து ஃபஸ்ட்டு டேக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் சும்மா. அதுக்கடுத்து ஸ்டார்ட் டேட் வேணும். ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து அப்புறம் கேட்சப் வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேட்சப்னா என்னங்கிறத நான் அடுத்து போக போக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கேட்சப் வந்து ஃபால்ஸ்னு மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே வந்து டேட் இல்லை, டேட் டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் டாஸ்க் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே பேஷ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் டாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டாஸ்க் ஐடி டாஸ்க் 1னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். என்னென்னா பேஷ் கமெண்டை வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேராமீட்டர் வந்து பேஷ் கமெண்ட்னே ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து பேஷ் கமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டுங்கிற கமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டேட்டுங்கிற கமெண்ட்டை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை டேக்கு அசைன் பண்ணணும். ஸோ நான் இந்த டாஸ்க்கை வந்து டேக் 1க்கு அசைன் பண்ண போகிறேன். அதனால் டேக் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் இங்கே ஒரு வியர்டான திங் நோட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா இங்கே ஒரு டேக் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, சேம் டேக் ஐடியை நான் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பேஷ் எக்ஸாம்பிளுக்கும் ஃபஸ்ட் டேக்குன்னு கொடுத்துட்டேன். இங்கே ஃபஸ்ட் டேக்குன்னு கொடுத்ததுக்கும் ஃபஸ்ட் டேக்குங்கிற டேக் ஐடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைல் நேம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாலும் டேக் ஐடி சேமாக இருக்கிறதுனால ஒரு டேக்கை இன்னொரு டேக் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. எப்போவுமே டேக் ஐடி வந்து யூனிவர்சலாக யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஏர்ஃப்ளோ இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொத்த ஏர்ஃப்ளோவுக்கும் ஒரு டேக் ஐடி ஒரே ஒரு வாட்டி தான் வரலாம். ஸோ நான் இதோட டேக் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேக்லேருந்து ஃபஸ்ட்டு பேஷ் டேக்குன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் யூஐ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட லாக் செக் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிராஃப்குள்ளே போயிட்டு டாஸ்க்கை செலக்ட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் லாகுக்குள்ளே போயிட்டு லாகை செக் பண்ணலாம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து அந்த டேட் டைம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பேஷ் ஆப்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து சீக்வல் ஆப்ரேட்டர் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட யூஸ் கேஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் மெடாலியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இது தெரியாதவங்களுக்கு இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெடாலியன் ஆர்கிடெக்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ்லேயே 3 லேயர் வச்சுருப்பாங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரான்ஸில் எல்லா டேட்டாவுமே இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஐ மீன் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து போட்டுருவாங்க. அடுத்து சில்வரில் இந்த பிரான்ஸ்லேருந்து ஒரு சில டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது தேவையான டேட்டா மட்டுங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரான்ஸில் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அனலிட்டிக்கல் ஒர்க்லாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டாவில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரான்ஸ்லேருந்து சில்வர் போகும்போதே அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டா மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மீதி 8 இயர்ஸ் டேட்டாவை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஃபில்டரும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கேஷ் பண்ணுறது, ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணலாம். ஸோ அடுத்து சில்வர்லேருந்து கோல்டும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போவேனா. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பிரான்ஸில் ஒரு 10 ரோ வருது அப்படின்னா, அந்த 10லேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி 5 ரோ வந்து சில்வரில் போடுற மாதிரி இருக்கும். பேசிக்காக இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்சர்ட் கொரி தான் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செலக்ட் கொரி, அதில் நமக்கு தேவையான டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை தூக்கி சில்வர் லேயர் டேபிளில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இன்சர்ட் கொரியை நம்ம ஷெட்யூல்டாக ரன் பண்ணணும். ஸோ எவ்ரிடே 12 AM ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம் இந்த இன்சர்ட் கொரியை. நம்ம போயிட்டு மேனுவலாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அங்கே தான் இந்த சீக்வல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீக்வல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீக்வல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன சீக்வல் கொரி வேணால் ரன் பண்ணிக்க முடியும், எந்த டேட்டா பேஸில் வேணாலும் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பட் இந்த சீக்வல் ஆப்ரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் ஒரு MySQL டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்க டாக்கர் கம்போஸ் ஃபைலை எடிட் பண்ணி அதில் என்னோடய MySQL சர்வீஸ் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி அதை காப்பி பண்ணி வச்சுருந்தேன், நான் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டாக்கர் கம்போஸோட கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா, இந்த MySQL கூட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டாக்கர் கம்போஸ் டவுன் போட்டிருக்கணும். அதுவும் வெறும் டவுன் போடக்கூடாது, -vங்கிற ஃப்ளாகையும் சேர்த்து போடணும். என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர் கம்போஸ் டவுன் -v. ஸோ இந்த கமெண்ட் கொடுக்கணும். ஏன் வந்து -v கொடுக்குறோன்னா, அப்போ தான் அது கூட மவுண்ட் ஆகிருக்க வால்யூமும் டெலிட் ஆகும். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்கர் கம்போஸை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த MySQL ஃபைலை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இந்த MySQL சர்வீஸ் இங்கே ஆட் பண்ண அப்புறம் மறுபடியும் டாக்கர் கம்போஸ் அப் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 3 இன்ஸ்டன்ஸுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆஃப் த வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் மறுபடியும் இங்கே பண்ணல. ஸோ நீங்கள் இது ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க. இன்கேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூசர் ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை, மறுபடியும் லாகின்ல இஷ்யூ வருதுன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஓனாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. ஸோ ஓனாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 சர்வீஸுமே ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா Airflow, Postgres அப்புறம் MySQL 3மே வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் டேரெக்டாக அடுத்து நான் என்னோடய டேகை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டேக் நேம் பார்த்தீங்கன்னா SQL எக்ஸாம்பிள்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே நம்மளோட மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கேருந்து எனக்கு தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு இன்னொரு ஆப்ரேட்டர் வேணும். SQL எக்ஸிக்யூட் query ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் வேணும். ஸோ அந்த ஆப்ரேட்டர் எந்த மாடியூலில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, Airflowங்கிற மாடியூல்குள்ளே ப்ரொவைடர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ்குள்ளே common.SQL அதுக்குள்ளே மறுபடியும் operators.SQLனு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதே ரிப்பீட்டடாக நிறைய டைம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இதிலிருந்து வந்து நான் சொன்ன ஆப்ரேட்டரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். SQL எக்ஸிக்யூட் query ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் அந்த ஆப்ரேட்டரோட நேமு. ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டு நம்ம UI போய்ட்டு செக் பண்ணிடலாம் ப்ராப்பராக இம்போர்ட் ஆகிருக்கான்னு. இன்கேஸ் இந்த இம்போர்ட் பண்ணுறதுல ஏதாவது எரர் இருந்ததுன்னா, இதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண அப்புறமே இங்கே எரர் வரும். ஸோ அதனால் இம்போர்ட் பண்ண அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்து நம்ம டேக் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னோட டேக் இன்ஸ்டன்ஸை டேக்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி எப்பவும் போல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேக் ஐடி வந்து ஃபஸ்ட்டு SQL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021 /1 2021
எப்பவும் போல் கேட்சப் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து எனக்கு மெயினாக இங்கே query வேணும். ஸோ நான் ஏதோ ஒரு queryயை தான் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் MySQL டேட்டாபேஸில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் வந்து அந்த MySQL டேட்டாபேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு டேரெக்டாக லாகின் பண்ணி அதில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது, என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் க்ரியேட் ஆகிறதையும் காமிக்கிறேன். ஸோ டேரெக்டாக MySQL டேட்டாபேஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா MySQL-H, அதாவது ஹோஸ்ட் ஃப்ளாகு. இங்கே வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் லோக்கல் ஹோஸ்ட் ஐபி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் என்னங்கிறத நீங்கள் அந்த டாக்கர் கம்போஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் யூசர் நேம் வந்து டெமோ யூசர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதோட போர்ட் வந்து டிஃபால்ட்டாக 3306 தான் ரன் ஆகும். ஸோ நானுமே இங்கே 3306 தான் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் 3306 கொடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, பாஸ்வேர்டுக்கு கேபிட்டல் P வராது, ஸ்மால் p வரும். போர்ட்டுக்கு தான் கேபிட்டல் P வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ போர்ட் கொடுத்துட்டு -p கொடுக்கணும். இது வந்து பாஸ்வேர்டுக்கு. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே கொடுக்க தேவையில்ல. இந்த கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு அது ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ நான் பாஸ்வேர்டையுமே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் டைப் பண்ண அப்புறமும் விசிபிளாக இருக்காது. ஏன்னா லினக்ஸில் யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விசிபிளாக இல்லைனாலும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ எனக்கும் இங்கே லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து ஷோ டேட்டா பேசஸ். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இங்கே பை டிஃபால்ட்டாக நமக்கு 3 டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இதில் நான் டெமோ டேட்டா பேஸுங்கிறது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெமோ டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்னு கொடுத்துட்டு அந்த டேட்டா பேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தா நம்ம அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடுவோம். அடுத்து இதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு கமெண்ட் வந்து ஷோ டேபிள்ஸ். ஸோ ஷோ டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டேபிள்ஸ்லாம் வரும். சின்ஸ் இங்கே எந்த டேபிளும் இல்லாதனால நமக்கு இங்கே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நான் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போ query அடிக்கணும். ஸோ அதுக்கு query பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்கிறேன் டேபிள் நேமு. ஸோ அதுக்கு முன்னாடி இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னா மட்டும்தான் அதை க்ரியேட் பண்ணணும். டேபிள் நேம் எம்ப்ளாயீஸ். உள்ள எனக்கு காலம் பார்த்தீங்கன்னா ஐடி, அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அதுக்கப்புறம் நேம் வச்சுக்கிறேன். ஸோ நேமோட டேட்டா டைப் வந்து வேர்கேரில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்துக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா அதை தாண்டி நேம் இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 3 கோட்ஸ் கொடுக்க வேணாம், டபுள் கோட்ஸே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் டேக் நேம் வந்து ஃபஸ்ட்டு சீக்வல் வேணாம், சீக்வல் எக்ஸாம்பிள்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ query க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டாஸ்க் க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்பவும் போல் டாஸ்க் ஐடி தான். ஸோ அதுக்கு டாஸ்க் ஐடி வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 முக்கியமான பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஒன்று எப்பவும் போல் டேகு. ஸோ டேக் வந்து இந்த டேக் 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டேக் 1 கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய query அதை வந்து சீக்வல்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். ஸோ எந்த query எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த queryயை இந்த சீக்வல்ங்கிற வேரியபிள்குள்ளே போடணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த queryயை தூக்கி இந்த சீக்வலுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து முக்கியமான ஒரு பேராமீட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஐடி, CONN ஐடின்னு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம கனெக்ஷன் ஐடியை மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ஷன் ஐடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து டேட்டா பேஸ்க்கு லாகின் பண்ணும்போது எப்படி பண்ணணும், போஸ்ட் நேம் யூஸ் பண்ணணும், யூசர் நேம் யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. ஹார்ட் கோட்னா இந்த மாதிரி கோட் பண்ணுறப்போ டேரெக்டாக கோடில் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட்லாம் போடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஹார்ட் கோட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ஏர்ஃப்ளோ வந்து இந்த ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி ஏர்ஃப்ளோக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கனெக்ஷன் ஐடிங்கிற கான்செப்ட்டு. ஸோ இந்த கனெக்ஷன் ஐடி ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ளோ யூஐயில் போயிட்டு அட்மினில் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் அந்த கனெக்ஷன் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்க கனெக்ஷன் ஐடிஸ். ஸோ இது இல்லாமல் நான் புதுசாக ஒரு கனெக்ஷன் ஐடி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கனெக்ஷன் ஐடி நேம் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் இதை வந்து ஆல்கோடிக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம MySQL டேட்டாபேஸ் கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே MySQL செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோஸ்ட் வந்து MySQLனு கொடுக்கணும். இங்கே ஏன் வந்து லோக்கல் ஹோஸ்டர் ஐபி கொடுக்காம MySQLனு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சர்வீஸுமே ஏர்ஃப்ளோவும் சரி MySQLும் சரி
2மே டாக்கருக்குள்ளே ரன் ஆகுது. அதுவும் சேம் நெட்வொர்க்குள்ளே ரன் ஆகுது. ஸோ அப்படி ரன் ஆகுறப்போ அதோட சர்வீஸ் நேமை தான் நீங்கள் ஹோஸ்ட்டாக கொடுக்கணும். இதே நம்ம வந்து MySQL கூட கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து டாக்கருக்கு வெளில இருந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அப்போனா நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ லோக்கல் ஹோஸ்ட் ஐபி தான் கொடுக்கணும். ஏர்ஃப்ளோவும் சரி MySQLும் சரி 2மே சேம் டாக்கர் நெட்வொர்க்கில் ரன் ஆகுறதுனால நம்ம அதோட சர்வீஸ் நேமை தான் வந்து ஹோஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அதனால தான் இங்கே MySQLனு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாக்கர் கான்செப்ட்லாம் ஃபுல்லாக தெரிலனா பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட மெயின் கோல் வந்து ஏர்ஃப்ளோலேருந்து எப்படி MySQLக்குள்ளே query எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது தான். இந்த டாக்கர் செட்டப்லாம் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்து வந்து ஸ்கீமானா ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ் நேம் தான். ஸோ இங்கே வந்து DemoDBன்னு இருக்கிறத நான் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாகின்னா யூசர் நேம். ஸோ யூசர் நேமையும் நான் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ட் வந்து டிஃபால்ட் போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கனெக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ண அப்புறம் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்கோடிக்ஸுங்கிற கனெக்ஷன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டேகை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த கனெக்ஷன் ஐடிக்குள்ளே ஆல்கோடிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு கனெக்ஷன் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த கனெக்ஷன் ஐடியை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ தான் நம்மளோட கோட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது வந்து யூஐயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். SQL எக்ஸாம்பிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட கோட் போய் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன கோட் கொடுத்தோமோ அது வரையும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இதோட லாக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக காமிச்சிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிருக்கு. பட் வந்து ரிட்டர்ன் வந்து எதுவுமே வரல. ஏன்னா கிரியேட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னா இந்த டேட்டா பேஸில் போயிட்டு ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நமக்கு எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதிலேருந்து ஏதாவது ரெக்கார்ட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு query ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ query 1 போட்டு அதில் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸுங்கிற டேபிள்குள்ளே தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா 1ன்னு வச்சுக்கிறேன். நேமை வந்து ஆல்கோடிக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே வெளில டபுள் கோட்ஸ் கொடுத்ததுனால உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ உள்ளே வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த query-யை வந்து நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம். டாஸ்க் டிபெண்டன்சி செட் பண்ணலாம். ஸோ ஒரு டாஸ்க் தானே இருக்குது. இந்த டாஸ்க் இப்படியே இருக்கட்டும். நான் டாஸ்க் 2ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து query 1 பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து மறுபடியும் டேபிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் வந்து நம்ம இங்கே இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி அதில் டேபிள் இருந்ததுன்னா இது புதுசாக டேபிளை க்ரியேட் பண்ணாது. டேபிள் இல்லைனா மட்டும்தான் க்ரியேட் பண்ணும். ஸோ நான் வந்து டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன். இங்கே ட்ராப் டேபிள் எம்ப்ளாயிஸ்னு போட்டு டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேபிளே இல்லை. ஷோ டேபிள்ஸ் போட்டால் எம்டி செட்டுன்னு தான் வருது. ஸோ நான் இருந்த டேபிளையும் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரியேட் டேபிள் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதனால் டாஸ்க் 1 வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அடுத்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால டாஸ்க் 2 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கோடு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டாஸ்க் ஐடி ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. ஓகே, ஒரு டாக்குள்ளே டாஸ்க் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை மாற்ற வச்சுட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரரும் இல்லை. அதே மாதிரி இங்கே 2 டாஸ்க் இருக்குது. ஸோ இப்போ அதை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இப்போ அதை ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளுக்குள்ளே நம்ம இங்கே கொடுத்த இன்சர்ட் ரெக்கார்டை அடிச்சிருக்கணும். ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து ப்ராப்பராக அந்த டேபிளில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் இருந்து வந்து ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்டுமே இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 டாஸ்க்குமே ப்ராப்பராக ரன் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து SQL ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நான் இதுவரை போன வீடியோலையும் சேர்த்து காமிச்ச 3 ஆப்ரேட்டர் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிபெண்டன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே MySQL ஆப்ரேட்டருக்கு MySQL இன்ஸ்டன்ஸ் வந்து செட்டப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிபெண்டன்சி இருக்குன்னா அந்த டிபெண்டன்சி செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ரேட்டர் எடுத்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ அடுத்த வீடியோவில் மெயினாக ஏர்ஃப்ளோவோட யூஐ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யூஐயில் இருக்க ஒரு காம்போனண்ட்டையும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. லைக் எப்படி ஒரு ஜாபை ஷெட்யூல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்காம் அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் மட்டும் இருக்குது. எக்ஸ்காம்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் காமிக்கல. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 வீடியோஸில் முடிஞ்சிடும். ஸோ அந்த சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கூடவே இன்டர்வியூவில் கேட்குற இன்டர்வியூ கொஷின்ஸையும் கவர் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏர்ஃப்ளோ ரிலேட்டட் எந்த இன்டர்வியூனாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு புஷ் பண்ணும். தேங்க்யூ.